வியூவர்ஸ், இன்றைக்கி ஆசீர்வாத ஆட்டா பூரி. சாரி லேட் ஆனதுனால ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த பாருங்கள், உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சாச்சு. உருளைக்கிழங்கு குருமா தான் பண்ண போகிறோம். ஆரோ பாருங்கள் சம்சா செஞ்சுருக்கான். துவா வந்து ட்ரையாக எங்கள் அம்மா உருளைக்கிழங்கு குருமாவுக்கு தேவையானதெல்லாம் எங்கள் அம்மா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பூரி குச்சியும் பூரி கட்டையும் எடுத்தாச்சு. செல்ஃபு கலர்லேயே இருக்காது பாருங்க. இது பிளாக் கலர் இருக்குது, அதனால உங்களுக்கு தெரியாது, பார்த்துக்கோங்க. அடுப்பு பற்ற வடை சட்டி வச்சாச்சு. நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற ஆயில் ஸ்ரீவாசவி கோல்ட் ஆயில், அட்மார்க் பிராண்ட், மல்டி சோர்ஸ் என்ஃபில்ட் ஆயில், நாட் டு பி சோலிட். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கணும். இந்த மாதிரி மாவு வேஸ்ட் ஆகாமல் இருக்குமோனா இந்த மாதிரி ஒரு டிஃபனில் நம்ம போட்டு வச்சுக்கணும். இப்போ வந்து நான் ஓனாக மேக் பண்ணுறதுனால இது வந்து செய்கிறப்ப வீடியோ எடுக்க முடியாது. இருங்க செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சப்பாத்தி பண்ணியாச்சு, பூரி பண்ணியாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பாருங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு. பூரியை எண்ணெயில் போட போகிறோம். இன்றைக்கான அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து நம்ம வந்து தப்பு பண்ணாலும் திருடினா மட்டும்தான் பயப்படணும். அதுக்காக யாருக்காகவும் என்ன சொன்னாலும் பயப்படக்கூடாது. இது வந்து நம்ம பண்ணலைன்னா யாருக்கும் எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. நம்ம வேலையை நம்ம எப்பயும் போல் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். பூரி ரெடி ஆயிடுச்சு. சப்ஜி செய்கிறது மட்டும்தான் இருக்குது. அம்மா பாருங்கள், வெங்காய தக்காளியெல்லாம் வெட்டிட்டாங்க. இஞ்சி பூண்டு ஒழிச்சு வச்சுருக்காங்க. இதை அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வேக வச்ச உருளைக்கிழங்க மசிஞ்சு எடுத்துக்கணும். பூரி பாருங்கள் எவ்வளோ பப்ளியாக வந்திருக்குன்னு. பூரி ஃபுல்லாக சுட்டாச்சு. அடுத்தது உருளைக்கிழங்கு குருமா செய்கிறோம். அப்புறம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து அம்மா வந்து குருமா செய்கிறாங்க. 8 கிராம்பு போடணும். அதுக்கு முன்னாடி எண்ணெய் கடுகெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. வாசனமாக இருக்குது தான் இது போடுறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாங்க. கருவேப்பிலை போட்டாங்க. எதுக்கு முன்னெல்லாம் பாட்டு போட்டுட்டு இருந்தேன், இப்போ வாய்ஸ் நோட் எதுக்கு போடுறேன்னா, யூடியூப்பில் ஒருத்தங்க வந்து ஃபுல் வீடியோவாக போடுங்க அப்படின்னாங்க. அதுக்கு தான் இந்த வாய்ஸ் நோட். அது யாரும் இல்லை, எங்கள் சின்ன மாமியார். அவங்க நேம் வந்து சத்யா மாமியார். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டாச்சு. அம்மா பாருங்கள் செஞ்சிகிட்ருக்குறாங்க. ஏமா மூஞ்சியை சீரியஸாக வச்சிட்ருக்க, கொஞ்சம் சிரி. அவங்க என்ன நினைப்பாங்க, நான் உன்னை கொடுமைப்படுத்துகிறேன்னு நினைக்க மாட்டாங்க. இப்போ வெங்காய தக்காளி வந்து அந்த மசிற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். இது வந்து மஞ்சத்தூள், இது வந்து மிளகாப்பொடி தேவையான அளவு. உங்களுக்கு எப்போ ஸ்பைசி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்க மசிஞ்சு வச்சதை போடணும். இப்போ வந்து பாருங்கள், பார்க்குறப்பயே ஒரு கிறிஸ்பி கலர் ஸ்பைசியாக இருக்குது. உப்பு வந்து அந்த உருளைக்கிழங்க மசிறப்பயே போட்டு வச்சாச்சு, அதனால் நம்ம உப்பு போட தேவையில்லை. குருமாவில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இது வந்து கொதிச்சட்டி ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நம்ம வந்து சர்வ் பண்ண போகிறோம். நம்ம யூடியூப் சேனல் நேம் வந்து ஆரோ துவா மாசாபியை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கொதிக்குது பாருங்கள். இன்னும் 2 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இந்த குருமா உங்களுக்கு கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை வந்து ரெடி ஆயிடுச்சு, நம்ம இறக்கிடணும். இன்றைக்கி வந்து வாய்ஸ் நோட் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகிருக்கும். ஏன்னா பசங்க ஆறாவதுவா இன்றைக்கி ஸ்கூல் போடுறதுனால இது கொஞ்சம் குயிக்காக போட்டதுனால கொஞ்சம் வாய்ஸ் வந்து மிஸ் ஆகும். நெக்ஸ்ட் டைம் கிளியராக போடுறேன். டாடா, பாய் பாய். நீங்களும் செஞ்சால் எங்களுக்கும் வீடியோ அனுப்புங்க.